கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ராஜ்யம் நம்மில் வருவதாக. நாம் பார்த்து கொண்டிருக்கிற நியாயாதிபதிகளின் கடைசி பக்கத்திற்கு வந்திருக்கிறோம். நியாயாதிபதி என்றால் நியாயம் நிலைநாட்டுவது. நியாயம் நிலைநாட்ட எல்லோருக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஆனால் நம்மால் பெரும்பாலும் முடிகிறது இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவன் தன் ஜனங்களை அவரின் சித்தத்தின்படி நடத்துவதே அவரின் நோக்கமாக இருந்தது. ஏனெனில் விசுவாசத்தின் தந்தை என்று நாம் எல்லோராலும் அழைக்கப்படுகிற நம்முடைய பரிசுத்த வேதாகமும் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். மட்டுமல்ல, கிரியைகள் மூலமாகவும் அவன் தன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றான். யோசுவாவின் மரணத்திலிருந்து சாமுவேலின் காலம் வரையிலான இஸ்ரவேலரின் சரித்திரத்தின் நிகழ்வுகளை இந்த புத்தகம் உள்ளடங்கியிருக்கிறது. தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் விருப்பத்தை செய்யும் எந்த ஒரு ஜனமும் எவ்வாறு மாறுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அருவருப்பான பாவங்களினால் குற்ற உணர்வோடு இருக்கும்போது கூட தேவன் காட்டிய இரக்கத்தையும் அவர்களுக்கு உதவியதையும் வெளிப்படுத்துகிறது. தேவன் பாவத்தை வெறுப்பதையும் அவர் எவ்வாறு அதை தண்டிக்கிறார் என்பதையும் பற்றி பேசுகிறது. மற்றொரு நோக்கில் இது தகுதியில்லாத ஜனங்களுக்கான தேவனுடைய மீட்பின் கதையாகவும் இதை செய்வதற்கு அவர் உபயோகப்படுத்திய சிறந்த விசுவாசத்தின் நாயகர்களை பற்றியதாகவும் விளங்குகிறது. நியாயாதிபதிகளின் கடைசி புத்தகங்களிலே மீண்டும் மீண்டும் நாம் கவனிக்கின்ற ஒரு வசனம் என்னவென்றால், அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் என்பது. சரி, நியாயாதிபதிகள் புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களிலே 12 கோத்திரத்தார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 10 கட்டளைகளை மோசேவின் மூலமாக கொடுக்கப்பட்டது. வனாந்தரத்தில் தேவன் அவர்களை வழிநடத்தினார். மோசே மரித்தான். யோசுவா தொடர்ந்து அவர்களை வழிநடத்துகிறார். யோசுவாவின் மரணம் முதல் சாமுவேல் தீர்க்கதரிசி வரையிலான காலத்தின் வரலாற்று இப்புத்தகத்தில் இடம்பெறுகிறது. இக்கால அளவில் வாழ்ந்த 12 நியாயாதிபதிகள் 6 நியாயாதிபதிகளை பற்றி விரிவாகவும் பார்த்தோம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 21வது அதிகாரம் வரை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளின் வரலாற்று பகுதியை இது உள்ளடங்கியதாக இருக்கிறது. தேவன் தனக்கு பிரியமான பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை அவர் பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கென்று அவர்களை ஆசீர்வதித்து வழியையும் நடத்துகிறார். மனிதன் உண்டாக்கப்பட்ட நாள் தொடங்கி எல்லா காலகட்டங்களிலும் ஆதி முதலிருந்தே தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளும் உண்டு, தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளும் உண்டு. அதாவது கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையும் உத்தமமாக நடக்கிற பிள்ளைகள் உண்டு. அதே போல தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சொந்த இரட்சகராகவும் தேவனென்றே அறிந்து கொள்ளாமல் இருக்கிற ஜனங்களும் உண்டு. இன்று நாம் பார்க்கிற இந்த காலத்தில் மட்டுமே சில ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று இயங்குகிற சில ஜனங்கள் உண்டு. ஆனால் இது மனிதன் உண்டான நாள் முதற் தொடங்கியே இது போன்ற 2 பக்கங்களும் இந்த பூமியிலே உண்டு. தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிளவு உண்டாக்கப்படுகிறது என்றால் மனிதனின் பாவ சிந்தனையும் பாவ வாழ்வு ஒன்றே தேவனிடமிருந்து மனிதனை பிரித்து அவரிடம் சேர முடியாத வண்ணம் தூரப்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாடும் அதன் வரலாற்றின் பின்னணியும் இயேசுவின் நிழலாக இருக்கிறதை நம்மால் தொடர்ந்து கவனிக்க முடிகிறது. நியாயாதிபதிகள் நியாயத்தை நிலைநாட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏனென்றால் மனிதனில் உத்தமம், நீதி, ஒழுக்கம், சமூக நல்லிணக்கணம், தேவபக்தி இவை இன்றியமையாதது. இங்கே நீதி தவறும் பொழுது யாரோ ஒரு அப்பாவி வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அது எப்பொழுதும் ஒரு ஏழ்மையில் உள்ளவரும் எளியவருமாகவே இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நாம்
இங்கே நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்திலே லேவியும் அவனுடைய மனைவியும் அனுபவித்த அந்த பாடு நம்மால் நினைவில் கொண்டு வர முடியும். நீதிக்கு பங்கம் ஏற்படும் பொழுதெல்லாம் விசாரணை தேவைப்படுகிறது. இதில் ஒருவன் தீமையை அனுபவிக்கிறான், இன்னொருவன் அந்த அநீதியை கொண்டு வந்தவனுமாக இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் அன்பு, பிறரை நேசிக்கிறது யாருக்கும் தெரியவில்லை. பிறரை நேசி என்று சொல்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் புரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளால் முன் அறிவிக்கப்பட்டு இந்த பூமியிலே தேவகுமாரனாக பிறந்து வளர்ந்து பிறரை எப்படி நேசிக்க வேண்டும் என்கின்ற எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அன்பை குறித்தும் அன்பின் இலக்கணமாக வாழ்ந்து சிலுவை மரத்திலே நமக்காக குத்தப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் தன்னுடைய இன்னுயிரை தந்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் மீண்டும் வரும்பொழுது அவர் ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதை நாம் இங்கே உண்மையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அவர் நியாயம் தீர்க்க வரும்பொழுது, அதாவது நியாயாதிபதியாக அவர் நியாயம் தீர்க்க வரும்பொழுது தக்க பலனை தருவதில் அவர் தவறாமல் இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதா சொன்னதில் ஒன்றையும் தன்னுடைய விருப்பத்திற்கு செய்யாமல் எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தின்படியே செய்தார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் அவர் வாக்கு மாறாதவர். தேவன் அவருக்கு கொடுத்த பொறுப்பதனை தவறாமல் செய்ததினாலே சாத்தானை ஜெயித்து அவன் தலையை நசுக்கினார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர் பென்யமீன் ஜனத்தாருக்கு தேவன் கட்டளையிட்டபடி செய்ய வேண்டிய பலனை கொடுத்த பிறகு இனி அவர்களிடம் பெண் கொடுத்தும் பெண் வாங்கியும் அவர்களோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது என்று தேவனுடைய பேரில் ஆணையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சன்னதியில் சென்று சாயங்காலம் வரை மிகவும் மனம் கசந்து அழுது, தன்னுடைய இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் ஒரு கோத்திரம் உம்மை விட்டு தூர போகும்படியான காரியம் நடந்துவிட்டதே என்று சொல்லி சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தினார்கள். அந்த நாளிலே எல்லா கோத்திரத்தாரும் தேவனிடத்தில் வந்து தங்கள் சகோதரர் நிமித்தம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தபடியால் அன்றைய நாளிலே மிஸ்பாவிற்கு வராமல் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்களா என்று தங்களுக்குள்ளே விசாரிக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே விசாரிக்கும் பொழுது கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகள் வராமல் இருந்ததால் உடனே சபையாரில் 12,000 பேரை, அதாவது 12,000 பேர் பலவான்களை தெரிந்து கொண்டு அவர்களை வரவழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் ஜனங்களையும் கணவன்மார்களையும் திருமணமான பெண்களையும் வெட்டி கொலை செய்யும்படி கட்டளையிடுகிறார்கள். அதை போலவே ஆண்களையும் மணமான பெண்களையும் வெட்டியும் கொன்றும் திருமணமாகாத கன்னி பெண்கள் 400 பேரை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசத்தில் சீலோவிலே ஒரு பாளையத்திலே அழைத்து வருகிறார்கள். போரின் போது தப்பியோடிய பென்யமீன் ஜனங்கள் ரிம்மோன் கன்மலையிலே தங்கியிருக்கிறார்கள். ஆகவே பென்யமீன் ஜனங்களோடு பேசவும் அவர்களோடு சமாதானம் கூறவும் சபையார் எல்லோரும் சேர்ந்து சில மனுஷரை அனுப்புகிறார்கள். ஏனென்றால் அவர்களும் இஸ்ரவேலரில் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் அல்லவா? ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் தேவனுக்கு பிரியமில்லாத கீழ்த்தரமான செயல்கள் செய்ததினாலே பென்ஜமின் கோத்திரத்தாரில் அநேகர் பூமியில் இல்லாமல் வெட்டுண்டும் காணாமல் போகும்படி ஆயிற்றே என்று இன்று மரணம் தழுவாமல் உயிரோடு இருக்கிற பென்யமீன் ஆண் மக்களுக்கு பெண்கள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம்? ஏனென்றால் நாம் பெண் கொடுப்பதும் இல்லை, பெண் வாங்குவதும் இல்லை என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டிருக்கிறோம் என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பென்யமீன் ஜனங்களை ரிம்மோன் கன்மலையிலிருந்து அழைத்தும் வரப்பட்டார்கள். அழைத்து வரப்பட்ட 400 கன்னி பெண்களை அவர்களுக்கு கொடுத்தும் அவர்களுக்கு திருமணத்தையும் செய்து வைத்தார்கள். ஆனால் பென்யமீன் மக்களோ
அவருடைய மக்கள் தொகை மிக அதிகமாக இருப்பதனால் அவர்களுக்கு மீதமுள்ள ஆண்களுக்கு திருமணம் செய்து வைத்துக்கொள்ள பெண்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளவை உண்டாக்கினாரே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் வருத்தப்பட்டு துக்கப்பட்டார்கள். பென்யமீன் கோத்திர பெண்கள் எல்லாரும் அழிந்ததால் மீதியான ஆண்களுக்கு திருமணம் செய்ய பெண்களுக்கு என்ன செய்வது என்று சபையினர் மூப்பனாரை கேட்டுக்கொண்டார்கள். இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் வாரிசு இல்லாமல் அழிந்து போகாதபடிக்கு உயிர் தப்பின ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றபொழுது ஒரு நினைவு தோன்றுகிறது. அதாவது சீலோவிலே வருடந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடப்படுகிறது வழக்கம். ஆகவே அந்த பண்டிகையின் பொழுது சீலோவில் இருக்கிற குமாரத்திகள் கீத வாத்தியங்களோடு நடனம் பண்ண வருகிறார்கள். ஆகவே அவர்கள் வருகிற பொழுது உயிர் தப்பின பென்யமீன் கோத்திரத்தாரில் திருமணமாகாத ஆண்கள் அங்கே இருக்கிற திராட்சை தோட்டத்தில் மறைந்திருந்து ஒவ்வொரு ஆணும் அவர்களுக்கான பெண்ணை பிடித்து பென்யமீன் தேசத்திற்கு கொண்டு வாருங்கள். அந்த ஸ்திரீயின் பெண்ணிற்கு உறவினர்களோ அல்லது தகப்பனோ அல்லது அவர்களின் சகோதரர்கள் யாராவது எங்களிடம் வந்து உங்கள் பேரில் தகவல் அறிவிக்கும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் உங்கள் நிமித்தம் தயவு பாராட்டி எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் யுத்தம் பண்ணின பொழுது அவர்களுக்கு பெண் கொடுக்க வாங்க கர்த்தரின் பேரில் ஆணையிட்டோம். உங்கள் பேரில் குற்றம் உண்டாகாதபடிக்கு இதை செய்யுங்கள் என்று சொல்லுவோம் என்று சொன்னார்கள். இந்த ஆலோசனையின்படி தங்களுக்கான மனைவியை அவரவர் தெரிந்து கொண்டு தங்களுக்கு சுதந்திரமான பட்டணத்திற்கு சென்று தங்களையும் தங்கள் வாழ்வை புதுப்பித்து கொண்டார்கள். அதேபோல இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் தங்கள் கோத்திரத்தாரிடத்திலும் தங்கள் தங்கள் குடும்பத்திற்கும் போய் சுதந்திரமாக வாழ்ந்தார்கள். நியாயாதிபதிகள் உண்மை சரித்திர சம்பவத்தை பரிசுத்த வேதாகமத்தின் வாயிலாக பார்த்தோம். இன்றோடு நியாயாதிபதிகளின் சரித்திர உண்மை முடிவடைகிறது. அடுத்த பதிவிலே நாம் புதியதொரு புத்தகத்தின் வரலாற்றை நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் நம்மை வழிநடத்தி நம்மை திடப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை தயார் செய்வாராக. ஆமென்.